எல்லா குடும்பமும் ஏபிசி அப்படி இல்லாமல் இன்னைக்கு சென்னையிலும் சரி ஏபிசி எல்லா சென்டருமே 100% இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை நம்ம மக்கள், நான் பிரச்சனைக்காக சொல்லலை, நம்ம மக்கள் எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்க. சூப்பராக கலெக்ஷன் இருக்குன்னு எல்லா தேட்டரும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக எல்லா தமிழ்நாட்டில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் போய் நன்றி சொல்கிற விதமாக ஒரு படத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் நம்ம போயிருக்கோம். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாத்துக்கும் மட்டும் இந்த மக்கள்கிட்ட நேரடியாக போய் மக்களை பார்க்கணும். தேட்டரில் போய் நம்ம நினைச்ச மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, டோட்டலாக இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நேர்லேயே போய் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இங்கே வந்திருக்கேன். அதே மாதிரி எல்லா தேட்டருமே கேட்குறேன். ஜனங்க கொண்டாடுறாங்க, நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே செகண்ட் ஹாஃப் அழுதுட்டோம் அப்படின்றாங்க, சின்ன பசங்க அழுதுட்டேன்றாங்க, பெண்கள் அதிகமாக அழுகுறாங்க. அதே நேரத்தில் ஆண்களும் நிறைய அழுதுட்டேன் அப்படின்றாங்க. நீங்கள் நிறைய சேனல்ஸில் யூடியூப்ல இருந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சோசியல் மீடியாவில் எல்லாரும் படம் பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ள சொல்கிறாங்க. என்னமோ தெரியல, கொஞ்சம் கூட இந்த படத்துக்காக நெகட்டிவே இல்லை. எல்லாருமே வந்து எனக்கு இப்படி ஒரு மாமா இல்லை, எனக்கு இப்படி தம்பி இல்லை, எனக்கு இப்படி தம்பி இருந்தேன், எங்கள் மாமா இப்படி ஒரு மாமா இருந்தார், அவங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து அவங்க லைஃப்பை கனெக்ட் பண்ணி சொல்கிறப்ப அழுதுறாங்க. படம் பார்த்துட்டு வெளில வரப்போ எல்லாருமே ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டு பேச முடியாமல் தவிச்சு பேசுகிறாங்க. இப்படி ஒரு படத்தை தயவு செய்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்றாங்க. வருஷம் இந்த மாதிரி ஒரு குடும்ப சார்ந்த படங்கள்ல நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி குடும்பம் சார்ந்து வந்த படங்கள் நிறைய படங்கள் நம்ம மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நிறைய வரவேற்பு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மக்கள் பேசுறப்ப தெரியுது. கண்டிப்பா நம்ம வருஷத்துக்கு ஒரு படம்லாம் இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த படங்களுக்கு நம்ம இருக்குன்னு ஆசைப்படுறேன். மிக இந்த தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வெற்றி படம் ஆக்குனதுக்கு நன்றி. தியேட்டர் ஓனர் கௌதம் சார், உங்களுக்கு நன்றி சார். ஜனங்கள் வந்து நல்ல விதமா அவங்க பார்த்துட்டு திருப்பி போற வரைக்கும் இந்த தியேட்டருடைய வசதிகளும் நல்லா இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அனைத்து தியேட்டர் உரிமையாளர்கிட்ட நான் ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி பேசுறப்ப தயவுசெய்து எங்க தேட்டருக்கு வாங்க, மக்களை வந்து பாருங்க. ரொம்ப நாளுக்கு இப்போ மக்கள் வந்து ரொம்ப எமோஷனலா படம் பார்த்துட்டு போறப்ப சொல்லிட்டு போறாங்க அப்படின்னாங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தை கொடுத்த அன்பு தம்பி பிரசாந்த் பாண்டராஜுக்கும், இந்த படத்துல ஒர்க் பண்ணுங்க அத்தனை பேர் சேர்ந்த ஒரு படம் வந்திருக்கு, இதுல நடிச்சிருக்க ஒர்க் பண்ணியிருக்க அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி சொல்லுவேன். கண்டிப்பா இருக்கு. பெரிய வரவேற்பு எல்லாம் அதான் சார். இது ஏன் ஃபேமிலி சொல்லவே முடியாது சார். எல்லா ஃபேமிலியுமே இப்ப பாருங்க, படம் பார்க்குறப்ப வெளில வரப்ப எல்லாரும் சொல்றாரு. நிறைய ஜென்ஸ் ஆம்பளாலே சொல்றாங்க, என் குடும்பம் நடந்துருக்குன்றாங்க. எல்லா அக்காங்க தங்கைமார்கள். இந்த நேற்று கோவில்பேட்டில் போறப்ப ஒரு தங்கை, திருநெல்வேலியில் போறப்ப ஒரு கணவன் மனைவி வந்து என்கிட்ட பேசினாங்க. ரொம்ப பேச முடியல அந்த தங்கச்சியால. என்னன்னா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வளவு நாளைக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பாக்கியம் இன்னும் நீடிச்சுட்டே போகுது, எனக்கும் என் கணவனுக்குமானோட வழி என்னன்ற அவங்க சொல்றப்ப எனக்கு மாதிரி இதாகிடுச்சு. அதுதான் இந்த படம். கோவில்பேட்டில் ஒரு பாப்பா வந்து சொல்லிச்சு, எங்க மாமா அப்படிதான் இருந்தாரு, சமீபத்தில் தவறிட்டாங்க, எனக்கு இதப்பா எங்க மாமா யாவும் வந்துருச்சு அப்படின்றாங்க. சென்னையில நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தை வந்து பேசுனது, மாமா மிஸ் பண்றேன், மாமா வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்ட்டு. இதுதாங்க இந்த படம். இது சினிமாவா இல்லை, இது எல்லாமே உங்க குடும்பத்தை கனெக்ட் பண்ணும்னு நாங்கள் முன்னாடி சொன்னோம். அது எல்லாமே இப்ப மக்கள்கிட்ட இருந்து அதை எல்லாம் கேட்கிறப்ப நல்ல படம் கொடுத்துருக்குன்னு நம்புறோம். உறவு சார்ந்த படங்கள் என்னைக்குமே வெற்றி அடைன்றது ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்லயுமே நடந்ததாத்தான் இருக்கு. சினிமாவை எழுதப்பட்டது இல்லாமல் இது எல்லா வாழ்க்கையும் சேர்க்கப்பட்டதாக ஒரு படமா இருக்குன்னு நினைக்கிறேன். மாமன் மூணாவது படம். நீங்களே சொல்லுங்க, மக்களே சொல்லட்டும். தொடர்ந்து வெற்றி படமா கதை நாயகன் தொடர்ந்து வெற்றி படமா வந்துகிட்டே இருக்குது. நீங்களே சொல்லுங்க, திருப்பி நான் அங்க இருக்கணுமான்னு மக்களே சொல்லட்டும். அது மக்கள் தான் முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்னா மக்கள் வரவேற்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இதே மாதிரி எங்க ஹோட்டல் அம்மன் உணவகம் அதே தான். மக்களுடைய வரவேற்பு தான் இன்னைக்கு பெரிய உணவகமா மாதிரி இருக்கு. இன்னைக்கு இந்த நடிகனா இருக்குன்னா மக்கள் சப்போர்ட் பண்ணாம எந்த விஷயமும் நடக்காதுங்க. அதனால மக்கள் சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க, நீங்க தானே மக்கள், நான் தான். நீங்க சொல்லுங்க. அதுதாங்க எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கீங்க. நகைச்சுவை வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்குன்னு ஆசைப்படுறேன். நான் கதை நாயனாலும் நகைச்சுவை கொடுத்துருக்குன்னு ஆசைப்படுறேன். கதை நாயனோட சரி நகைச்சுவை தான். நகைச்சுவைக்கும் தனி உருவம்லாம் கிடையாதுங்க. அது ஒரு குடும்பத்துல எப்படி கஷ்டம் நஷ்டம் சோகம் எல்லாமே இருக்குமோ அதே ஒரு குடும்பம், அதை ஒரு ஆக்டராக்குன்னு ஆசைப்படுறேன். எல்லாமே அதுக்கு ஆசைப்படுறேன். எனக்கு கதை நாயகனா போறது எனக்கு என்னுடைய பயணம். அதுக்கு எந்த இடையூறு இல்லாமல் ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். கண்டிப்பா நடிகன் தான் நான் எல்லாமே பண்ணுவோங்க.
எனக்கு சரியா இருக்கும் பட்சத்தில் பண்ணுவோம்.